எதையா உடைச்சுக்கிச்சு பைப்பு? சத்தம் போடாதியா, மீராவுக்கு தெரிஞ்சா என்ன கொலையே பண்ணிடுவா. கைய வச்சு அதை மூடப்பா. ஒரு பொண்ணு விடாம பேசுறான்னா தீபக் இஸ் ரியலி வெரி லக்கிடா. நானும் தினம் தான் சேட் பண்றேன், நமக்கு எவ்வளவு மாட்ட மாட்டேங்கிறா. தலை எழுத்துடா. டேய், யார் கூட மொக்க போடுற? மொக்கை இல்லடா, என் பொக்கே சோனா. பேசுனா வேணா வேணா சொல்றேன், விடவே மாட்டேங்கிறடா. பேட்டரி டவுன் ஆயிடுச்சுடா. வாங்க, எங்க போய் சுத்திட்டு 4 நாள் கழிச்சு வர? அப்படி அது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஊருக்கு போறான், அவனை ரயில் ஏத்தி விட்டுட்டு வரலான்னு ஸ்டேஷனுக்கு போனேன். நீங்களும் அப்படியே ஊருக்கு போயிட்டீங்களாக்கோ? இல்ல, அவனை ரயில்ல ஏத்தி விட்டுட்டு வெளியில வந்து ரோட கிராஸ் பண்ணலான்னு வந்தேனா, அப்ப வரிசையா பஸ்ஸுகளை நிக்க வச்சுக்கிட்டு கூட்டம் கூட்டமா ஆளுங்களை கோயம்புத்தூர், தஞ்சாவூர், மதுரை அப்படின்னு ஏத்துக்கிட்டே இருந்தாங்க. சரி, இந்த கூட்டத்துல புகுந்து ரோட கிராஸ் பண்ணலான்னு போனேன்னா கும்பலோட கும்பலா என்னையும் ஒரு பஸ்ல ஏத்தி விட்டுட்டானுங்க. நான் ரோட கிராஸ் பண்ண வந்தவன் சொல்ல வேண்டியதானே? எங்க சொல்ல விட்டானுங்க, என்ன பஸ்ஸுக்குள்ள அள்ளி போட்டு கதவை பட்டுன்னு சாத்திட்டாங்க. பஸ் பின்னாடியே ஒருத்த நான் வரேன்னு கத்திக்கிட்டு வரான், அவனை விட்டுட்டானுங்க. அந்த ஆளை ஏத்தி விட்டு நீங்க இறங்க வேண்டியதானே? டிரைவர்ட்ட போய் வண்டியை நிறுத்த சொன்னேனே, கண்டக்டர் விசில் அடிச்சா தான் வண்டியை நிறுத்துவேன்னு சொல்லிட்டாரு. அப்ப கண்டக்டர் கிட்ட சொல்ல வேண்டியதானே? பஸ் பின்னாடியே நான் வரேன்னு ஒருத்தன் ஓடிட்டு வந்தானே, அவன் தான் கண்டக்டர். ஐயா, அப்புறம் பஸ்ஸ இந்த காபி டீ சாப்பிடறதுக்காக 2 இடத்துல நிறுத்தினாங்க. நிறுத்துறாங்களா? அங்க இறங்கி ஓடி வர வேண்டியதானே? எப்படி வருது? பொட்டல் காடு, ஒரே கும்மி இருட்டு. அதை தவிர மீரா, பஸ்ல டிவிடில ஒரு புது படம் போட்டிருந்தான், பாத்துக்கிட்டே வந்தேன். ஆக கோயம்புத்தூர் போயிட்டு வர்றீங்க. வேற என்ன வழி? பின்னாடி பைப்ல தண்ணி ஒழுகிட்டு இருக்கு, போய் என்னன்னு பாருங்க. நான் எப்ப ஊர்ல இருந்து வரேன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வேலை ரெடியா வச்சிருப்பியே. ஐயா, அப்படியே இங்க வெட்டி முறிக்கிற மாதிரி தான். போய் பிளம்பரை கூட்டிட்டு வாங்கப்பா. இதுக்கு எதுக்கு பிளம்பர்? நூல் எடுத்து கெட்டியா சுத்தினா லீக் நின்னுட்டு போகுது. தேவை இல்லாம பேசிட்டு இருக்காதீங்க, போய் பிளம்பரை கூட்டிட்டு வாங்க. போங்கப்பா. பிளம்பரை போய் எங்க தேடுவேன்? சார், இந்த ஏரியாவுல பிளம்பர் யாராவது இருக்காங்களா? அந்த கடைசி வீட்டுல ஒருத்தர் இருந்தாரு, ஆனா அவர் வெளிநாட்டுக்காரரு, போயிட்டாரு. பிளம்பர்ங்கிறது பேர் இல்லையா, அது ஒரு தொழில். ஐயோ, குழா ரிப்பேரா? ஆமா. கொஞ்சம் என் கூட வரியா? என் வீட்டுல குழா லீக் ஆகுது. வரேனே. வா வா, இதுதான் என் வீடு. வா, அங்கதான் குழா இருக்கு. நல்ல வாட்ட சாட்டமாவே இருக்க. இதுதான் குழா. பாத்திருக்கேனே. பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி? ரிப்பேர் பண்ணு. எனக்கு குழா ரிப்பேர் பண்ண தெரியாதே. குழா ரிப்பேரான்னு கேட்டேன், ஆமான்னு சொன்னேன். ஆமா, நீ எங்க வீட்டு குழா ரிப்பேரான்னு கேட்டியோன்னு நினைச்சு ஆமான்னு. ஏயா, கையில இந்த பைப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்த? அது பிளம்பர் கிட்ட கொடுக்கறதுக்காக. இப்ப என்ன பண்றது? சரி, கவலைப்படாதீங்க, பாப்போம். தெரியாதுன்னு எப்ப கத்துக்கிறது? எதையா உடைச்சுக்கிச்சு பைப்பு? சத்தம் போடாதியா, மீராவுக்கு தெரிஞ்சா என்ன கொலையே பண்ணிடுவா. கைய வச்சு அதை மூடப்பா. சார், குழா உடைச்சுக்கிச்சு சார். ஒரு கையை வச்சு அடைச்சுக்குங்க. நான் போய் பிளம்பரை கூட்டிட்டு வந்துடுறேன். பிளம்பர் எங்க இருக்கான்? இங்கதான் பக்கத்துல, பூந்தமல்லியில. பூந்தமல்லியா? அவன் வரத்துக்கே 4 நாள் ஆகுமேயா. கவலைப்படாதீங்க, அதுக்குள்ள டேங்க்ல தண்ணி காலி ஆயிடும். தண்ணி வரது நின்னுடும். இந்த வந்துடுறேன். ஐயோ, என்னப்பா இது? பைப்பை உடைச்சிட்டீங்களா? நான் உடைக்கலமா. பிளம்பர் நினைச்சுக்கிட்டு ஒருத்தரை அழைச்சிக்கிட்டு வந்தேன், அவன் தான் உடைச்சிட்டு போயிட்டான். மோட்டரை ஆஃப் பண்ணு. அது ஏற்கனவே ஆஃப் ஆயி
தான்ப்பா இருக்கு. ஐயோ இப்போ இதுக்கு என்ன பண்றது? எப்படியும் டேங்க் தண்ணி காலி ஆகுறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அப்படியே அடைச்சிட்டு நில்லுங்க. ஐயோ ஏதாவது கயிறு பேப்பர் துணி ஏதாவது கொடுத்துட்டு போயேன். ஐயோ மீரா மீரா. சார் சார் யார் யாது? கொரியர் வந்திருக்கு சார். இங்க இருக்கேன் வா. சார் இங்க ஐயாசாமி யார் சார்? நான் தான். உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு சார். கையெழுத்து போட்டு கொடுங்க. நானே தான் போடணுமா? நான் போட முடியாது சார். அப்போ இதை ஒரு நிமிஷம் அழுத்து பிடிச்சுக்க. நல்லா அழுத்தி பிடிக்கணும். ஒரு சொட்டு தண்ணி வெளியில வரக்கூடாது. அப்பா அம்மாடி. சீக்கிரம் கையெழுத்து போடுங்க சார். இதப்பா காந்தி நகரில் எங்களது 25வது கிளை திறப்பு விழா. வருக வருக. 50% தள்ளுபடி. அடேடே ஆமா இப்போ ரொம்ப அவசியம். சார் இதை வந்து கொஞ்சம் பிடிங்க சார். நீ பிடிச்சுக்கிட்டு இருக்க. அந்த கொரியர் லெட்டர்ஸ் எல்லாம் நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். சார் இதை பிடிங்க சார் கொஞ்சம். அவசரப்படாத. யோ முதுகு அரிக்குதியா? சொரிஞ்சு விட்டுட்டாது போயா. என்னம்மா என்ன லெட்டரு? தீபக்கு வேலை கிடைச்சிருச்சா? அவன் இங்க வந்து தங்க போறானா? யாரு தீபக்கு? எனக்கு தெரிஞ்சவங்களோட பையன். அவனுக்கு வேலை கிடைச்சிருக்கு, இங்க வந்து தங்க போறேன். நான் இப்ப என்னப்பா? என்னம்மா நீ வீடு காலியா இருக்கேன்னு எல்லாருக்கும் லெட்டர் போட்டு வர வச்சிருக்கியா? ஏப்பா நீங்க ஒரு பையன் படிச்சு வேலை கிடைச்சு மெட்ராஸுக்கு வரப்போறான், அத சந்தோஷமா வரவேற்கிறத விட்டு ஏன் வந்தா எதுக்கு வந்தான்னு 1008 கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆமா தீபக் மட்டும் தான் வரானா? அவன் கூட 4-5 பேர் வராங்க. ஏன் கேக்குறீங்க? ஏன்னா அப்படி வந்தாங்கன்னா நம்ம 2 ரூம் வச்சுக்கிட்டு பாக்கி ரூம் எல்லாத்தையும் பாய்ஸ் ஹாஸ்டல் அப்படின்னு வாடகைக்கு விட்டுலாமே. குறவழிய கடிச்சிருவேன். பேசுறத பாரு. ஐயாசாமி பாய்ஸ் ஹாஸ்டல் பேரு நல்லா தான் இருக்கு. இதுக்கு பிடிக்கல. ஏய் என்னடா? டேய் நேற்று நம்ம 2 பேரும் சேர்ந்து தான்டா சினிமாக்கு போனோம். படம் முடிச்சு வெளில வந்தோடனே என்னை டீலில் விட்டு போயிட்டேன். எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணுறது? அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பேசினேன். பார்த்தா பர்ஸை தொலைச்சிட்டாலாம். என்கிட்ட சொன்னான். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, ஆட்டோ ஏற்றி அமுச்சு விட்டேன். தேங்க்ஸ் அண்ணான்னு சொல்லிட்டு போயிட்டா. என்னை விட்டு வந்தல உனக்கு அப்படிதான் மச்சான், ஆகும். ஒரு ஹாப்பி நியூஸ்டா. டேய் என்னடா ஒரே குஷியா இருக்க? ஒரு சூப்பர் மேட்டர்ரா. என்ன வீட்டில் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா? டேய் இப்பதான் வேலைக்கு போயிருக்க, கல்யாணம் பண்ணிக்காத. டேய் நான் சொல்ல வந்த மேட்டர் அது இல்லடா. நெட்ல ஒரு பொண்ணு எனக்கு செட் ஆயிடுச்சு. என்னடா சொல்ற? நேத்து நெட்டு சாட் பண்ணினே இருந்தேன். அப்போ சேட்டிங்ல சோனான்னு ஒரு பொண்ணு வந்தாடா. 2 பேரும் நெட்ல சேட்டிங் பண்ணி என் மேல ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டாடா. டேய் நீ இன்வால்வ் ஆயிட்டேன்னு சொல்லு. டேய் குரல் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு தெரியுமா? குரலை விடு, ஆள் எப்படி? பார்த்ததே இல்லடா. போட்டோ ஒன்லி சாட்டிங்ல பேசிக்கிட்டே தான் இருந்தோம். அப்புறம் எப்படி வாய்ஸ் அவ்வளவு பிரமாதமா இருக்குன்னு சொல்ற? டேய் என் மொபைல் நம்பர் அவட்ட கொடுத்துருந்தேனா, அவ கால் பண்ணி மணிக்கணக்கா என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காடா. டேய் எந்த ஒரு பொண்ணுடா? திருச்சி பொண்ணுடா. எம்எஸ்சி படிச்சிருக்கா. அப்பா நாட்டுல ஒர்க் பண்றாரு. வீட்டுல அம்மாவும் பொண்ணு மட்டும்தான். இவளை பத்தி அவங்க அம்மா கவலைப்படுறதே இல்ல. அதனால விடிய என்கிட்ட பேசிட்டே இருப்பாடா. அதுக்காக ஆளை பார்க்காம லவ் பண்றது தப்புடா. ஒருவேளை குரல் அழகா இருந்து நேர்ல பார்க்க கேவலமா இருந்தா என்ன பண்ணுவ? டேய் செந்திலுக்கு அப்படி ஒரு அனுபவம். உன்ன மாதிரி தான் ஒரு பொண்ணை விடாம சேட் பண்ணிட்டே இருந்தான். ஒரு நாள் நேர்ல பார்த்துட்டான். நொந்து நூலாய் போயிட்டான்டா. டொக்கு சோடா புட்டி கண்ணாடி வேற. அண்ணியோட சேட்டிங்கே விட்டுட்டான். ஏன் சோனா அப்படிலாம் இருக்க மாட்டாடா. சரி அவளை மீட் பண்ணணும்னு கேட்டியா? சென்னைக்கு வரும்போது கண்டிப்பா மீட் பண்ணுன்னு சொல்லிருக்காடா. என்னடா காதல் கொட்டை டைப் காதலா? அதுல வர்ற தேவயானி மாதிரி நல்ல அழகா இருந்தா பரவாயில்ல, இல்லன்னு வச்சுக்கோ ரொம்ப கஷ்டம். ஒரு போன் நிமிஷம் வந்துச்சுடா. சொல்லு சோனா. போயிட்டான். என்னடா பேசிட்டே இருப்பான் போல இருக்கு. டேய் ஒரு பொண்ணு விடாம பேசுறான்னா தீபக் இஸ் ரியலி வெரி லக்கிடா. நானும் தினம் தான் சேட் பண்றேன். நமக்கு எவ்வளவு மாட்ட மாட்டேங்கிறா. தலை எழுத்துடா. டேய் யார் கூடடா மொக்க போடுற? மொக்கை இல்லடா,
என் பொக்கே சோனா பேசுனா வேணாம் சொல்றேன் விடவே மாட்டேங்கிறடா. பேட்டரி டவுன் ஆயிடுச்சுடா. போதும்டா, செல்லுல ஜொல்லு ஒழுகுது. வர பர்த்டே அன்னைக்கு சோனா என்னை கண்டிப்பா மீட் பண்ற சொல்லிருக்காடா. டேய், கிரேட்ரா. ஆண்டி நீங்க இன்னும் தூங்கலையா? எப்ப தூக்கம் வரும்? நேரத்தோட வீட்டுக்கு வராம கண்ட இடத்துல சுத்திட்டு வரையா? உனக்கு நியாயமா இருக்கா? இல்ல ஆண்டி, என் ஃப்ரெண்டு புது பைக் வாங்கினா பார்ட்டி வச்சாங்க, அதான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பொய் சொல்லாத. இல்ல ஆண்டி, வேணா செந்தில் நம்பர் தரேன், நீங்களே ஃபோன் பண்ணி கேளுங்க. இத பாருப்பா, நீ புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்க. உங்க அப்பா அம்மா தங்கச்சி எல்லாம் இங்க வரேன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. நீ இப்படி பொறுப்பா இல்லாம இருந்தா எப்படிப்பா? உங்க அப்பா வேற அப்பப்ப போன் பண்ணி பையன் நல்லா இருக்கானா, பையன் சாப்பிட்டானான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? ஆண்டி, எங்க அப்பா அம்மா கிட்ட நான் ஏற்கனவே பேசிட்டேன். ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணுங்க, அப்புறம் எல்லாருமே இங்க வந்துடலாம்னு சொல்லியிருக்கேன். அது விஷயமா தான் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன். சரிப்பா, 6 மாசத்துக்கு நீ இங்க தானே இருக்க போற. அது வரைக்கும் நீ என்ன டென்ஷன் பண்ணாம நேரத்தோட வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிற வழியை பாரு. ஆண்டி, நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்ல. நான் வேலை செய்யற இடம் ஸ்ரீபெரும்புத்தூர். போயிட்டு வரதுக்கு 2 மணி நேரம் ஆகும். நான் எங்க இருந்தாலும் மொபைல் போன்ல உங்களை அடிக்கடி கான்டாக்ட் பண்ணிட்டே இருக்கேன். போதுமா? சரி, வா சாப்பிட. நான் வெளியே சாப்பிட்டேன் ஆண்டி. என்னடா இது புது பழக்கமா இருக்கு? உனக்காக நான் வீட்ல சமைச்சு வச்சிருக்கேன், நீ வெளியில சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்ற? இங்கேயும் கொஞ்சம் சாப்பிடணும். ஆண்டி, எங்க அம்மாவோட மோசம் நீங்க. அவங்களும் இப்படிதான், வெளியே சாப்பிட்டாலும் வீட்டுல சாப்பிட்டு அடம் முடிப்பாங்க. அதே மாதிரி நீங்களே இருக்கீங்க. ஹலோ, கூப்பிடுறேன். நானே கூப்பிடுறேன். யாரு அது போன்ல? ஃப்ரெண்டு ஹைதராபாத்ல இருந்து கூப்பிடுறேன். உங்களுக்கு எல்லாம் நேரங்காலமே கிடையாத. ஆண்டி, என்ன சொன்னீங்களே, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல, முதல்ல நீங்க சாப்பிடுங்க, நான் சாப்பிட எனக்கு வேண்டாப்பா. வேண்டான்னு சொல்றேன்ல. ஐயா விடுப்பா. கொஞ்சமா போதும். சரி, குட் நைட் ஆண்டி. சாரி சோனா, நீ ஃபோன் பண்ணும்போது எடுக்க முடியல. அப்புறம் என்ன 2 பேரும் திடீர்னு வந்திருக்கீங்க? ஒரு தபால் கூட போட மாட்டீங்களா? ஐயா எத்தனை நாள் கூடவே இருந்தான், இப்ப வேலை கிடைச்சு இங்க வந்துட்டான். அவனை பார்க்காம இருக்க முடியல, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஏங்க, அவன் சின்ன குழந்தைங்களை எல்லாம் ஹாஸ்டல்ல விட்டு டென்ஷனே இல்லாம இருக்காங்க. நீங்க என்னடானா வீங்கி வெடிச்சு போற மாதிரி இருக்கிற பையனை பாக்குறதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. அவனை பாத்துக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன்ல. நான் எவ்வளோ பரவாயில்லம்மா. அவங்க அப்பா இருக்காரு, தினம் ஒரே அழுகதான். சாப்பிட மாட்டேங்கிறாரு, அங்க எங்க போக மாட்டேங்கிறாரு. திண்ணையில உட்காந்து கதறிக்கிட்டே இருக்காருன்னா பாத்துக்கேன். போறவங்க வரவங்க எல்லாம் நான் என்னமோ இவரை அடிச்சு கொடுமைப்படுத்துற மாதிரி என்ன ஒரு மாதிரியா பாத்துட்டு போறாங்க. ஏங்க, கழுத வயசாச்சு, கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்க கூடாது? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் விடுறாங்கல்ல, அன்னைக்காவது ஊர்ல வந்து பார்க்க வேண்டியது தானே? கோந்து மாதிரி ஒற்றை மனுஷன் பையன் எதுக்கே வேலைக்கு விட்டா? பேசாம ஊர்ல வச்சு விவசாயம் பார்க்க வேண்டியதானே? ஆமா, அது என்னது அது பையில? பண்ருட்டி பலாப்பழம், மணப்பாறை முறுக்கு. ஏங்க, உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. நீங்க என்னடானா வாழைப்பழம், மஞ்சா பைய, பலாப்பழம்னு தூக்கிட்டு அலையுறீங்க. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஆட பாக்குறவங்கள விடுங்க, உங்க பையன் தான் என்ன நினைப்பா? நீ 1000 சொல்லுமா, நான் ஒரு நாள் கூட அவனை பிரிஞ்சிருந்ததே இல்ல.
மீரா, என் பையன் எப்படிமா இருக்கான்? ஒழுங்கா சாப்பிடுறானா? நல்லா தூங்குறானா? காலையில கோழி கூப்பிட எந்திரிச்சு ஆபீஸ் போயிடுறது, நடுராத்திரி நாய் கத்துற நேரத்துக்கு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த உடனே லேப்டாப் எடுத்து கையில வச்சுக்கிறது. ஒரு பக்கம் போன் கத்திக்கிட்டே இருக்கும், ஒரு கையில மொபைல் போனு, ஒரு கையில லேப்டாப்னு மாறி மாறி வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறான். அப்படி என்னதான் வேலையோ தெரியல. எப்படிலாம் என் புள்ள கஷ்டப்படுறாமா? புள்ள மட்டும்தான் கஷ்டப்படுதா? ஊர்ல இருக்கிற எல்லா பிள்ளைகளும் தான் திண்டாடுது. காலகாலத்துல அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி அந்த வச்சுட்டா பொண்ணு கொட்ட கொட்ட முழிச்சிட்டு இருக்கும், நாம படுத்து தூங்கலாம்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லம்மா, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நேரத்துக்கு வீட்டுக்காவது வருவான்ல. மீரா, ஒரு 4 நாள் இங்க தங்கி இருந்துட்டு எங்க பையனை பாத்துட்டு போலான்னு இருக்கோம். இதெல்லாம் கேட்கணுமா? வாங்க வாங்க. ஐயோ, அழாதீங்க, பையனை பார்க்க அழாதீங்க, வாங்க. ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்றதா இருந்தா அப்படியே ஓடி போயிடுங்க. பேசாம வாங்க. என்னங்க இது? 2 பேரும் தூங்காம ஐயனார் சில மாதிரி அப்படியே நெட்டு குத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. தீபக் வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோமா. வாசல் வரைக்கும் வரவன் வீட்டுக்குள்ள வராமையா போயிடுவான். என்ன 2 பேரும் இப்படி இருக்கீங்க? இங்க பாரு மீரா, ஒரு நாள் கூட அவன் இல்லாம நான் இருந்ததே இல்ல. ஐயா, அவன் வரட்டும், அவன் வேலையை ரிசைன் பண்ணிட்டு உங்க கூடயே ஊருக்கு அனுப்பிச்சு விட்டுறா. அதெல்லாம் வேண்டாமா, நாங்க போய் தூங்க போறோம். அவனே வந்துட்டானே. அம்மா, அப்பா, எப்போ வந்தீங்க? எப்படிப்பா இருக்க? நாங்க காலையிலேயே வந்துட்டோம்ப்பா. எப்பா, எப்போ இப்படிதான் லேட்டா வருவியா? மத்த நாள்ல இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும், இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன். என்னயா இது? அப்படியே இடுப்புல தூக்கி வச்சுட்டு நிலாவை கட்டி நெய்சோறு ஊட்டி விடு. ரொம்ப ஓவரா பண்றீங்க. ஏண்டா தினம் சீக்கிரம் வந்துருவேன்னு சொல்ல வேண்டியதானே? பாரு எப்படி அழுகுறாங்கன்னு. டேய், நீ வந்தப்புறம் சாப்பிடலான்னு காத்துக்கிட்டு இருக்கோண்டா. எனக்காக எதுக்கு வெயிட் பண்ணிட்டு? நீங்க சாப்பிட வேண்டியதானே? நான் வெளியே சாப்பிட்டேன். நான் கூப்பிடுறேன், அப்புறம் கூப்பிடுறேன். என்ன ஆபீஸ்ல இருந்து கூப்பிடுறாங்க? என்ன ஆபீஸ்ல இருந்து கூப்பிடுறாங்க? ஆபீஸ்ல இருந்து கூப்பிடுறாங்களா? ஆமா. டேய், போகாதடா, எவன் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் 5 நிமிஷத்துல நானே கூப்பிடுறேன் சொன்னேன். முதல்ல அந்த போனை ஆஃப் பண்ணி சொல்லடா. எப்படி ஆண்டி? எத்தனையோ ஒர்க்கும் மொபைல்ல தான் நடந்துட்டு இருக்கு, அது ஆஃப் பண்ணா ப்ராப்ளம் ஆயிடும். தீபக், ஒரு 4 நாள் லீவ் எடுத்துட்டு எங்க கூட வாப்பா. அறுவடை முடிஞ்சதும் திரும்பிடலாம். என்னமா பேசுறீங்க? இப்பதான் வேலையிலே சேர்ந்திருக்கேன், அதுக்குள்ள லீவ் கேட்ட தருவாங்களா? ஓகே ஓகே ஓகே, லேப்டாப் ஆன் பண்றேன். ஓகே மீரா, எப்போ வருவான்? நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. அவன் வேலை பார்க்குற ஆபீஸ்ல நீங்க வாட்ச்மேனாவும் நீங்க ஆயாவும் வேலை பார்த்தீங்கன்னா தான் இந்த பிரச்சனைக்கே ஒரு முடிவு கிடைக்கும். ஐயா, உங்களை ஏன் தான் உள்ள விட்டனோன்னு யோசிக்கிறேன். ஒரே வலிடா காலையில. சரி விடு, அதுக்கு என்ன? 2 நாளைக்கு சரக்கே தொடக்கூடாதுடா. டேய் மச்சான், வாடா மாப்ள. பயங்கர டெவலப்மென்ட்ரா. என்ன அந்த சோனா உன்னை கைட்டி விட்டாளா? எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேக்குற அளவுக்கு வந்துட்டாடா. ஏய், கங்க்ராச்சுலேஷன்டா மச்சான். மச்சான், நீ இது வரைக்கும் அவளை நேர்ல பார்த்தது இல்ல, இப்போவாது அவளை நீ பாத்துரு. வாடா மாப்ள. ஏய் தீபக், வாடா. என்ன சோனா மேட்டர் தானே சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத. அவளுக்கு உன் மேல வேற மாதிரி இமேஜ் இருந்து நேர்ல பார்க்கும்போது ரிவர்ஸ் ஆயிட்டா கழட்டி விட்டு போயிடுவா. ஏய், என் சோனா அப்படி கிடையாதுடா, போன்லயே மணிக்கணக்கா பேசுவாடா. ஆனா ஒரு சின்ன ப்ராப்ளம். Savaş Mira, Savaş Mira.